ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/8/2024 முரளி. இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையின் மூலமாக உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிக்கிட்டே இருக்குது. இதன் மூலமாகத்தான் நீங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு வரீங்க, உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. உங்களுடைய சேமிப்பு கணக்கு நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு வருகிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு யாத்திரை தான். கேள்வி: சத் சங்கம் உங்கள் படகையை கரை சேர்க்கும், மற்ற சங்கம் தவறான தொடர்பு உங்களுடைய படகை மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? ஆக்சுவலாக பாபா நேற்று கூட சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த சத்தியம்ன்ற படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. மற்ற படகு நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், தமால்னு காணாமல் போயிடும். இல்லை, எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள் அந்த குரு முடிஞ்சோடனே காலி. ஆனால் இங்கே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருமார் போன பிறகு ஏதோ பேருக்கு கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். பதில்: குழந்தைங்களுக்கு எப்போ சத்தியமானவருடைய சங்கம் தொடர்பு கிடைக்குதோ, அதாவது பாபாவுடைய துணை கிடைக்குதோ, அப்போ உங்களுடைய நிலை உயருது. ராவணனுடைய துணையைத்தான் தவறான துணைன்னு சொல்கிறது, கெட்ட தொடர்பு. எப்போ நீங்கள் ராவணனுடைய துணையை எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் விழ ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அவன் உங்களுடைய படகை மூழ்கடிக்கிறான். ஆனால் பாபாவோ உங்களுடைய படகை பாதுகாப்பாக சொர்க்கத்தின் கரைக்கு போய் சேர்க்கிறார். ஸோ இதுதான் பாபாவுடைய அற்புதம். தன்னுடைய துணையை கொடுத்து ஒரு வினாடியில் உங்களுக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அனுபவம் செய்ய வைக்கிறார். அதனால தான் அவரை மந்திரவாதி, மாயாஜால வித்தைக்காரர்னும் சொல்லப்படுது. இல்லை, ஒரு வினாடியில் துக்கம் நிரம்பிய உலகத்திலேருந்தே உங்களை காப்பாற்றி டக்குன்னு சொர்க்கத்தில் தூக்கி போடுறார். மற்றபடி ராவணன் இந்த நரகத்தை விட்டு போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் நரகத்தில் ஏதோ சுகம் இருக்கிற மாதிரி மீண்டும் 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 உங்களை நரகத்தின் பக்கமே திருப்பிட்டு இருப்பான். அதனால தான் நரகத்தின் பக்கம் திரும்பி பார்க்காம போங்கன்னு சொல்கிறது. பைபிளில் கூட லோத்துடைய நகரம் பாவம் நிரம்பி இருக்கிறதுனால கடவுள் அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி லோத்து குடும்பத்தாரை திரும்பி பார்க்காம போங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவனுடைய மனைவி மட்டும் திரும்பி பார்த்தா அங்கேயே சுண்ணாம்புக்கெல்லாம் நின்றுடுவான். ஸோ எல்லாமே இப்போத்தைய விஷயம்தான். ஸோ பாபாவுடைய துணைன்னா என்ன அர்த்தம்? வேறு எல்லா துணையும் விட்டால் தான் நீங்கள் பாபா துணையில் மட்டும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் மனம் அப்படியே லேசாக இருக்கும். டக்குன்னு பாபாவுடைய அந்த துணை உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும். மனிதர்களை பிடிச்சிங்க, காலி. இது ஆக்சுவலாக குரானில் இன்றைக்கி எடுத்துருக்குறோம், இனிமேல்ட்டு போடுவோம். அதுலேயும் இது வருது. கூட்டமாக மற்றவர்களுடைய துணையெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பதிலாக அவங்க உங்களுடைய பாவத்தை வாங்கிக்க முடியாது, தனியாக தான் அனுபவிச்சாகணும். அப்போ என்ன பண்ணணும்? மனிதர்கள் துணையை விட்டு இறைவனுடைய துணையில் மட்டும் இருக்கணும். அப்போ தான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு முக்தி ஜீவன் முக்தி வாழ்க்கையை ஒரு வினாடியில் அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. குழந்தைங்க, பாபா நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் நினைவு யாத்திரைன்னு சொல்கிறோம். உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நினைக்க உண்மையிலே உங்கள் ஆத்மா சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது இல்லையா? பின்னோக்கி 5000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த பரிசுத்த நிலையை நோக்கி போகுது. பாபா சொல்கிறார், யோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வெளியில் அஞ்ஞானிகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு வைங்க, அது அங்கே பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. கடவுளை நினைக்க கற்றுக் கொடுக்குறோன்னா எவனும் வரமாட்டான். ஆனால் இங்கே அப்பாவை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பாவை நினைங்க. அவர் பரமபிதா, பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை. அவர் தான் பதித்த பாவனர். அவரை நினைக்கும் பொழுது தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ அந்த பதித்த பாவனரை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். பாபா சொல்கிறாரு,
இன்னொன்று வந்து பதித்த பாவன ராஜாராம் ரகுபதி ராம சீதாராம்னு வரும் இல்லையா. ஸோ அங்கேயே அந்த ராமாயணத்திலேயே குரு விஸ்வாமித்திரர் ராமரை அழைச்சிட்டு போகும்போது கங்கை கரைக்கு போய் கங்கையுடைய மகிமையை சொல்லுவார், எப்படி கங்கை இந்த பூமிக்கு வந்துச்சுன்ட்டு. அப்போ கங்கை பதித்த பாவனின்னுவார். கங்கை பதித்த பாவனி கிடையாது. அப்போ கங்கை பதித்த பாவனா அப்போ இந்த ராமர் யார்? அப்போ இந்த ராமரும் பதித்த பாவனி கிடையாதுன்னு நிரூபணமாகுது. ஏன்னா இவரே கங்கையை கும்பிடுவார், திரேதாயுகத்து ராமர் கதைப்படி. உண்மையிலே பதித்த பாவனர் ஒரு சிவதந்தைத்தான், அவரைத்தான் நாம் நினைக்கணும். அப்போ நீங்கள் அவரை நினைக்கணும் அப்படின்னா ஆமாங்க பிரதர். ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பாவங்களை போக்குவதற்கு, அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து என்னென்ன அநியாயம் நடக்குதோ அதற்கு எதிராக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் ராமர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டிட்டு, அந்த கதையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கங்கை நதி வந்து அதாவது பதித்த பாவனி அந்த மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அப்போ எனக்கு அப்பயே அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சுங்க பிரதர். இவர் அவதாரம் எடுத்திருக்காருங்கிறாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கங்கை தான் பதித்த பாவனிங்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு குழப்பம் நிலவுகிறது. அப்புறம் எதுக்கு இவர் வரணும், அந்த மாதிரியான கொஸ்டின் தான் நமக்கு வந்து அங்கே உருவாகுது. ஒருவேளை நம்ம ஞானம் எடுத்ததுனால இந்த புத்தியினுடைய பூட்டை பாபா திறந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒருவேளை ஞானம் கிடைக்கல அப்படின்னா அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்திருப்போங்க பிரதர். ஆக்சுவலி அந்த கதையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பார்த்திங்கன்னா அரக்கர்களை கொல்லுவதற்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், பதித்த பாவனி பாவங்களை போக்குறது என்னமோ தனியாக வேறு ஏதோ ஒரு விஷயம் மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க அரக்கர் அப்படிங்கிறதே இந்த பாவம் தான், இந்த பாவத்தினால தான் உங்களுக்கு அந்த துக்கமே வருது அப்படிங்கிறார். இப்போ இந்த உலகத்தில் எடுத்துட்டாலும் கூட எந்த அரக்கரை நம்ம பார்த்துருக்குறோம்? எந்த அரக்கனையுமே நம்ம பார்த்ததில்ல, எந்த அரைக்கையுமே பார்த்ததில்ல. இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கொடுமைகள் இந்த உலகத்தில் நடக்குது. அப்போது மனிதர்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களே மிருகங்கள் ஆயிட்டாங்க, அதுக்கு மிருகங்களே பரவாயில்ல. அப்போது அந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து அரக்கர்களாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களுடைய அனைத்து தேக தர்மங்களையும் தேக உறவுகளையும் தியாகம் செய்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்போவுமே வந்து தியாக தபஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து தான் பாபா சொல்லுவார். எல்லா சென்டர்லையும் அடிக்கடி தியாக தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தியாகம் இல்லாமல் தபஸ் கிடையாது. தபஸ் வந்து பாபாவை நினைக்கிறது, தியாகம் என்ன அதை தவிர அத்தனையும் தியாகம் பண்ணுறது. இல்லாட்டினா மற்ற விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அப்போ உலகமே உங்களை பொறுத்த வரைக்கும் இறந்தது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தேக உறவுகளையோ அல்லது நீங்கள் பார்க்குற எந்த தேகத்தையும் நினைக்காதீங்க, திரும்ப நினைக்காதீங்க இல்லையா. அது திரும்ப அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது, டக்குன்னு பாபா கிட்டே போயிடணும் புத்தி. ஸோ அதுதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. மற்ற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பார்த்ததை பேசினதை நினச்சி பார்ப்பாங்க, ஆசைப்படுவாங்க, அதை அசையே போடாதீங்கன்றார். ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பாபாவையும் நினைவு பண்ணிவிட்டு வெளி உலக விஷயங்களையும் மூழ்கி இருந்தீங்கன்னா பாவம் ஏற தான் செய்யும், அழியாது. நீங்கள் பல ஜென்மங்களாக பாவி ஆத்மாக்களாகத்தான் இருந்திருக்கிறீங்க. ஏன் இந்த உலகமே பாவ ஆத்மாக்களின் உலகம்தான் கலியுகம், தங்கயுகம் தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். ஸோ இப்போ அரை கல்பமாக நீங்கள் சேர்த்து வைத்த பாவத்தை எல்லாம் எப்படி நீக்கி புண்ணியத்தை அதிகரிக்கிறது? ஒரே வழி, பாபாவுடைய நினைவு. பாவமும் அழியும், புண்ணியமும் அதிகரிக்கும் பாபா நினைவுனால். ஆத்மாவில் தான் மனமும் புத்தியும் இருக்குது. அதனால் உங்களுடைய புத்தியினால் ஆத்மா பாபாவை நினைவு செய்யணும். ஸோ ஆத்மா பரமாத்மாவை நினைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவில் இருக்கிற புத்தி பரமாத்மாவை நினைக்குது. பாபா சொல்கிறாரு, எல்லாரையும் மறந்துடுங்க,
ஒரு பாபாவை தவிர எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. நண்பர்கள், உறவினர்கள், ஏன்னா எல்லாரும் துக்கம்தான் கொடுக்குறாங்க ஒருவருக்கு ஒருவர். முதல் பாவமே காமவாளை செலுத்துவது தான். ஸோ அப்போ பாபா சொல்கிறார் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோடனே நண்பர்கள் எல்லாம் என் நம்பரை பிளாக் பண்ணுருவாங்க, இவன் எங்கே உதவி கேட்டுருவானோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதான் சொல்கிறாங்க, அப்புறம் என்ன துக்கம் மட்டும்தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸோ முதல் பாவம் காமவாளை செலுத்தியது தான். ரெண்டாவது பாவம் கோபம். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இறைத்தந்தை தான் குழந்தைங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுத்து அந்த சொர்க்கத்தின் எஜமானராகவே ஆக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தந்தையை பார்த்து மனிதர்கள் எங்கும் நிறைந்தவரேன்றாங்க இல்லையா? எங்கும் நிறைந்தவர் எப்படி வந்து உங்ககிட்ட பேச முடியும்? எல்லா இடத்துலையும் அவர் பேசுகிறது கேட்க ஆரம்பிச்சிடுமே அப்புறம், இல்லையா? ஸோ அப்படி கிடையாது. ஸோ பாபா சொல்கிறாரு, இது ஒரு ஸ்கூல், இங்கே நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. லட்சியம் இருக்குது. எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு டாக்டர் ஆகிறது லட்சியம், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியர் ஆகிறது லட்சியம். அது மாதிரி ஒவ்வொரு பிரம்மகுமாரிக்கும் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் லட்சியம். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் என்னுடைய லட்சியம்னு வேறு எந்த சத் சங்கத்திலேயாவது எந்த மதத்திலேயாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல முடியுமா? நாம் இப்போ லக்ஷ்மி நாராயணனாக அந்த தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்காக இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கணும், தூய்மை ஆகணும். 5000 வருடத்திற்கு முன்பு கூட இதே மாதிரி நாம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகியிருந்தோம், புதுசு கிடையாது. ஏற்கனவே நடந்தது மீண்டும் நடக்குதுன்றது குரானில் நிறைய இடங்களில் வந்துக்கிட்டே இருக்குது, 2வது அத்தியாயத்தில். ஸோ அதுக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ அது நம்ம பாபா ஞானம் நிறையவே இருக்குது. அதனால் தாராளமாக பிரம்மகுமாரிகள் எல்லாருமே அதை பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நம்ம அதை தெரியப்படுத்தலாம். ஏன்னா குரானில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்ன இருக்குதுன்னே தெரியாமல் விட்டால் தானே பிரச்சனை. யாருமே படிக்கிறது இல்லை, அவங்களே படிக்கிறது இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியல. படிச்சிருந்தாங்கன்னா இதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ 5000 வருடத்திற்கு முன்பு உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். தேவதைகள் தான் உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. அவ்வளோ உயர்ந்த பதவி அது, அதை விட உயர்ந்த பதவி எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்மை ஆக்குனது தந்தை தான். அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் அவருடைய பேர் சிவன். பிறகு மதங்களில் பல பேர்களை கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு பாம்பேயில் சிவனுடைய கோயிலுக்கு பபுல்நாத்னு பேர் வைக்கிறாங்க. பபுல்னா முட்களின் தலைவன். ஸோ இது மாதிரி நிறைய காரண பேர் கொடுத்துட்டாங்க. முல்லை மலராக்கிறதுனால முட்களின் தலைவன் வச்சுட்டாங்க. அதாவது முட்களின் காட்டை மலர்களின் பூந்தோட்டமாக மாற்றுறவர். ஆனால் அவருக்கு உண்மையிலே ஒரே ஒரு பேர் தான் சிவன் மட்டும்தான். ஏன் ஒரே ஒரு பேர்னு சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு உடம்பே எடுக்கலை. எத்தனை உடம்பு எடுக்கிறோமோ அத்தனை பேர் மாறும். கடவுள் தான் உடம்பே எடுக்கலையே சொந்தமாக. ஸோ அப்படியே ஆத்மாவாகவே தன்னுடைய காரியத்தை செய்கிறார். அப்போ அவருடைய பேர் சொல்கிறார் சிவன்ட்டு. இந்த பிரம்மாவுடைய உடலை எடுக்கும் பொழுதும் அவருடைய பேர் சிவன் தான். ஏன்னா இந்த உடம்பு சிவனுக்கு சொந்தம் கிடையாது, அது பிரம்மாவுக்கு சொந்தம். அதனால் நீங்கள் இந்த பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது, அவர் தேகதாரி. உடலற்ற இந்த சிவத்தந்தையைத்தான் நீங்கள் நினைவு செய்யணும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அழுக்காகிட்டீங்க, இப்போ தூய்மையாகணும். மகானாத்மா, பாவாத்மா, புண்ணியாத்மா அப்படின்னு சொல்கிறோமே தவிர மகான் பரமாத்மானு ஒருபொழுதும் சொல்கிறது கிடையாது, பாவ பரமாத்மானும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவர் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறார். அதனால் வேறு யாருமே தன்னைத்தானே பரமாத்மானோ ஈஸ்வரனோ சொல்லிக்க முடியாது. மகானாத்மான்றது தூய்மையை வச்சு சொல்கிறோம். தூய்மையாக இருக்கும்போது அவங்க மகாத்மான்னு சொல்கிறோம். சன்னியாசிக்களை அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு தூய்மையாக இருக்கிறாங்க.
அதுலேயும் சூப்பராக ஒன்று சொல்கிறார் பாருங்க, சன்னியாசிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாங்க, குடும்பத்தையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு காட்டுக்கு போகிறதுனால தான் அவங்கள தூய்மையான ஆத்மாக்கள் சொல்கிறோம். அப்போ தூய்மைக்கும் தியாகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. தியாகம், தூய்மை, தபஸ். மற்றபடி அந்த சன்னியாசிகளும் மறுஜென்மத்தில் வரதான் செய்கிறாங்க. தேகதாரிகள் கண்டிப்பாக மறுஜென்மம் எடுத்தே தீருவார்கள். விகாரத்தின் மூலமாகத்தான் அவங்களுடைய ஜன்மம் ஏற்படுது. பிறகு அவங்க எப்போ பெரியவங்களாக ஆகிடுறாங்களோ அப்போ மறுபடியும் சந்நியாசம் மேற்கொள்கிறாங்க. தேவதைகள் அப்படி கிடையாது. தேவதைகள் தூய்மையாக ஜென்மம் எடுக்கிறாங்க, தூய்மையாகவே இருக்கிறாங்க. சந்நியாசம்லாம் ஏற்கிறது கிடையாது. திருமணம் ஆன பிறகும் தூய்மையாகவே தான் இருக்கிறாங்க சதா காலத்திற்கும். ஸோ அந்த மாதிரி தேவதைகளாக நம்மளை மாத்துறார் அசுரர்களில் இருந்து. தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறதுனால தான் நாம் தெய்வீக சம்பிரதாயத்தினராக மாறுறோம். தேவதைகளாக தேவதைகள் தங்க யுகத்தில் வசிப்பாங்க, அசுர சம்பிரதாயம் இந்த இரும்பு யுகத்தில் வசிக்கிறாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு இப்போ பாபா கிடச்சிட்டாரு. சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவராக மீண்டும் ஆகணும். நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்கும். ஸோ தேவதைகளின் சொர்க்கத்தில் அளவற்ற சந்தோஷம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? அளவற்ற துக்கம். பயங்கர வன்முறை நிரம்பிய உலகம் ஆயிடுச்சு. ஒரு அரசியல் தலைவர், உலகத் தலைவர், ஒரு சகோதரி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு பழமொழி இருக்குது அவங்க நாட்டில். நம்ம நாட்டில் அமைதி வேணும்னா முதல்ல போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர் மூலமாக தான் அமைதி வரும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உலகம் இப்படி இருக்குது. ஆனால் தேவதைகள் அவங்க தான் உண்மையான அஹிம்சைவாதிகள். அதோடைய நினைவாக மகாத்மா காந்தியும் அஹிம்சை முறைப்படி சுதந்திரம் அடைந்தார்னு சொல்கிறோம். ஆனால் அதில் கூட தொல்லை கொடுத்தார். ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி தொல்லை கொடுத்தார் இல்லையா? அவங்களுடைய துணியெல்லாம் எரிக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, செத்துருவன்னு மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனால் அந்த தொல்லை கூட கொடுக்க மாட்டாங்க தேவதைகள். பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா அவர் தான் பரிசுத்தமானவர். ஏன்னா அவர் உடலே எடுக்கலை. உடல் வரும்பொழுது தான் உடல் உணர்வு ஒட்டிக்குது, அழுக்கு ஒட்டிக்குது. மற்றபடி எல்லா குருமார்களும் தேகதாரிகள். அவங்கள ஏன் நினைக்கிறீங்க? அவங்களே அழுக்கானவர்கள் தான். அதனால் ஆத்மாக்கள் எல்லோரும் உடலற்ற அந்த பரமபிதா பரமாத்மாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஸோ அப்படி நினைவு செய்து செய்து புண்ணிய ஆத்மாவாக நீங்கள் ஆக ஆக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். 84 பிறவிகள் சத்தியுகத்திலிருந்து எடுத்து எடுத்து இப்போ நீங்கள் பாவி ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. இப்போ பாபாவை நினைத்து பாவத்தையும் எரித்து புண்ணியத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. யோக பலத்தினால பாவம் செய்வதையே நிறுத்திடுறீங்க. எண்ணத்தில் கூட பாவம் செய்யாத அளவுக்கு முழுக்க முழுக்க பாபா நினைவு, பாபா சொன்னது, பாபா சொன்ன எச்சரிக்கை, இதன் மூலமாக பாவம் செய்வதை முற்றிலுமாக நிறுத்திடுறீங்க. இந்த நினைவு யாத்திரையில் போகிறதன் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகுறீங்க. புதுசு கிடையாது. ஏற்கனவே நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாகத்தான் இருந்தீங்க, இழந்துட்டீங்க, மீண்டும் அதை அடையிறீங்க. ஸோ உலகத்துக்கே அதிபதி ஆக்கிட்டு போனனே, எங்கே போனீங்கன்னு பாபா கேட்குறார். நான் கொடுத்த அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறார். கூடவே பாபா சொல்கிறாரு, நீங்கள் 84 பிறவி எடுத்து சூரிய வம்சத்தை சார்ந்தவராகவும் சந்திர வம்சத்தை சார்ந்தவராகவும் பிறகு வைஷ்ய சூத்ர குலத்திற்கு வந்துட்டீங்க. கடவுள்தான் பக்தியின் பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க.
எந்த தேகதாரியும் கடவுள்னு சொல்ல முடியாது. தேகமே இல்லாத சிவனை மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறோம். அந்த தேகமற்ற சிவனுடைய பிறந்த நாளை மனிதர்கள் கொண்டாடுறாங்கனாலே கண்டிப்பாக அவர் வந்திருக்கணும் தானே. ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் நீங்கள் ஜென்மம் எடுப்பது போல் தாயின் கர்ப்பத்திலிருந்து எனக்கென்று உடல் எடுத்து பிறப்பது கிடையாது. ஒரு உடலை கடனாக எடுக்க வேண்டியதாக இருக்குது, பரகாய பிரவேசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கென்று சொந்த உடல் கிடையாது. ஒருவேளை எனக்கென்று சொந்த உடல் இருந்தால் அதுக்கு தனியாக இன்னொரு பேர் வந்திருக்கும். பிரம்மா பாபா சொல்கிறாரு, சரி, பிரம்மான்ற பேர் சிவனுடையது கிடையாது, அது பிரம்மாவுடைய பேர். ஸோ எப்போ சிவபாபா தாதா லேக்ராஜ் உடம்புல பிரவேசமாகி அவரை சந்நியாசம் செய்ய வைத்தாரோ அப்போ அவருக்கு பிரம்மான்ற பேரை சிவபாபா கொடுத்தார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் எப்போ சந்நியாசம் செய்தீர்களோ அப்போ நீங்கள் பிரம்மகுமாரிகளாக ஆகிடுறீங்க. இல்லாட்டினா பிரம்மா எங்கேருந்து வந்தார், திடீர்னு வந்தாரா? நாஸ்திகர்கள் கேட்பாங்க. பிரம்மா உலகத்தை படைச்சாருன்னா அவர் எங்கே இருந்து படைத்தார்னு கேட்பாங்க. அதே தான் பாபாவும் கேட்குறாரு. ஏற்கனவே இருக்கிற உலகத்தைத்தான், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனைத்தான் சிவபாபா பிரம்மாவாக்கி அவர் மூலமாக ஞானத்தை கொடுத்து புது உலகமாக இந்த பழைய உலகத்தை மாற்றுறார். ஸோ அப்போ பிரம்மா சிவனுடைய மகன். தன்னுடைய மகன் பிரம்மா உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உலகத்தில் எங்கேயாவது இது நடக்குமா? ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தன் மகன் மூலமாக தான் சிவனுடைய ஜென்மமே ஏற்படுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க 3 பேருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க தான். சிவனுடைய பிறந்த நாளும் உங்களுடைய பிறந்த நாளும் ஒன்று தான் அப்படின்ட்டு பாபா நிறைய தடவை முரளியில் கூட சொல்லியிருப்பாங்க பிரதர். சிவ ஜெயந்தி அன்னைக்கு தான் நீங்களுமே பிறக்கிறீங்க அப்படின்னே கூட சொல்லுவார் பாபா. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறீங்க பிரதர். அந்த நிராகார சிவத்தந்தையுடைய எல்லா குழந்தைங்களும் நிராகாரிகள் தான். ஏன்னா பாபா குழந்தைன்னு ஆத்மாவைத்தான் சொல்கிறார். ஆனால் அதை மறந்துட்டோம். பாபா அடிக்கடி ஒரு எரும மாடு கதை சொல்லுவார். ஒரு மனுஷனை எரும மாடுன்னு சொல்ல ஒரு டைமுக்கு அப்புறம் அவன் நம்பிடுறான். வீட்டை விட்டு வெளிலாடானா நான் வர முடியாது, நான் தான் எரும மாடு ஆச்சேன் நானும். அந்த மாதிரி நீங்கள் உடம்புன்னு சொல்லி உடம்பை பார்த்து நினச்சி இப்போ உடம்பை விட்டு வெளில வாடானா வரமாட்டீங்க, நான் தான் உடம்பாச்சேன்றீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், என்னோட குழந்தை நீனா நீயும் என்ன மாதிரி தானே இருப்ப, எப்படி நீ உடலாக இருக்க முடியும்? ஆத்மாக்கள் எல்லோரும் கீழே இந்த பூமிக்கு தனக்கென்று உடல்களை தாரணை செய்து அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதற்கான ஞானத்தை சொல்வதற்காக இந்த பிரம்மாவின் உடலை கடனாக எடுத்திருக்கிறேன். அதனால் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சிவபாபாவை தவிர பிரம்மா கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணரும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அவருக்கென்று தனி உடல் இருக்குது. அவர் இருக்கிற இடம் சொர்க்கம். சொர்க்கத்தில் எல்லாம் தூய்மையாக இருப்பாங்க. தூய்மையாக இருக்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு இந்த ஞானம் தேவையே கிடையாது. ஏன்னா இது அழுக்கானவர்களை தூய்மையாக்குற ஞானம். அப்போ அழுக்காக இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு தான் இந்த ஞானம் தேவை. இங்கே வரக்கூடிய பாகம் சிவபாபாவுக்கு மட்டுமே இருக்குது. வந்தாலும் தூய்மையாக இருக்கக்கூடிய பாகம் அவருக்கு மட்டுமே இருக்குது. கிருஷ்ணர் வந்தால் என்ன ஆகும்? அழுக்காயிடுவார், அழுக்காக்கிடுவாங்க. ஸோ சிவபாபாவை மட்டும்தான் இந்த அழுக்கால் அழுக்காக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட தந்தை ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். மற்றபடி கிருஷ்ணருடைய மகிமை தனி. அவரும் தூய்மையானவர் தான், ஆனால் நிரந்தரமாக தூய்மையானவர் கிடையாது. சிவபாபாவால் தூய்மை ஆக்கப்பட்டவர். முதல் நம்பர் தேவதைகள் இந்த ராதை கிருஷ்ணர் தான். அவங்க திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறாங்க. இது கூட யாருக்குமே தெரியாது. யாருக்காவது ராதாகிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயணன் தெரியுமா?
ஸோ ராதை கிருஷ்ணரை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க எங்கே போனாங்கன்னு கூட தெரியாது. ராதை கிருஷ்ணர் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. ஸோ இருவரும் வெவ்வேறு ராஜ்யத்தின் குழந்தைகள், ஒரே ராஜ்யத்தின் குழந்தை கிடையாது. அங்கே அழுக்குடைய அம்சம் கூட இருக்காது சொர்க்கத்தில். ஏன்னா விகார ரூப ராவணனே அங்கே இருக்க மாட்டான். அது ராமராஜ்யம். பாபா ஆத்மாக்களுக்கு சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் தூய்மை ஆயிடுவீங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஆரம்பத்தில் நீங்கள் சதோ பிரதானமாகத்தான் இருந்தீங்க, இப்போ தான் தம பிரதானமாக இருக்கிறீங்க இல்லையா. இந்த துரு இப்போ தான் சேர்ந்து இருக்குது, எப்போவுமே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் கூட ஒரு சில பொருள் துரு பிடிச்சதுன்னா, இப்போ வானல் அந்த மாதிரி பொருளே கூட அதே மாதிரி வேறு ஒரு வானல் புதுசாக வாங்கும்போது சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் அது இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ தான் இப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்க்ரப்பு பண்ணி 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 அந்த கலருக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீ முதல்ல இப்படித்தான் இருந்தன்றார், சதோ பிரதானமாக தான் இருந்த, இப்போ தான் தம பிரதானமாகி நஷ்டத்தின் மேல் நஷ்டம் அடைஞ்சிட்ட. இப்போ நீ லாபம் மேலே லாபம் சம்பாதிக்க வேண்டிய நேரம். அதற்குத்தான் பாபா வந்திருக்கிறார். அதனால தான் பாபாவை வியாபாரின்னு சொல்கிறாங்க இல்லையா. லாப நஷ்டத்தை லாபமாக்கக்கூடிய வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப கம்மியானவர்கள் தான் பாபாவோடு இந்த வியாபாரம் பண்ண முடியுது. இது அதுலேயும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது. கடவுள் மேலே விசுவாசம் கொண்டவர்களுக்கு மட்டுமே இது ஈஸியாக இருக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாரமாக இருக்கும் இந்த பாதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பாபா வியாபாரி மட்டுமல்ல, மந்திரவாதியும் கூட. அப்படி என்ன மந்திரம் பண்ணுறாரு, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்குறாரு. இதை விட மந்திரம் என்ன வேணும்? எல்லோருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். இதுதான் பாபா செய்யும் மந்திர செயல். இதை எந்த மந்திரவாதியும் பண்ண முடியாது இல்லையா. மந்திரவாதி ஒன்றும் இல்லாததுலேருந்து காசு எடுப்பார், தங்கம் எடுப்பார். அது உண்மையிலே அவனால் முடிகிறதா இருந்தால் அவன் எதுக்கு மந்திரம் செஞ்சு பழைக்கணும், மேஜிக் செஞ்சு பழைக்கணும்? ஸோ உண்மையிலே சொர்க்கமாக மாத்திர மேஜிக்கை பாபா தான் பண்ணுறார். மனிதர்கள் யாரும் இன்னொருத்தருக்கு சத்கதி கொடுக்கவே முடியாது. 63 ஜென்மமாக நீங்கள் பக்தி செஞ்சீங்களே, அது மூலமாக ஒருத்தராவது சத்கதி அடைஞ்சாங்களா? ஒருத்தராவது சத்கதி கொடுத்தாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராலையும் வீட்டுக்கு போகவே முடியாது பக்தி செஞ்சு. எப்போ எல்லையற்ற தந்தை வராரோ அவரு தான் இந்த ஞானத்தை கொடுத்து எல்லோரையும் தன் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இரும்பு யுகத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் சத்யுகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்வாங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் முக்தியில் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் முக்திதாமம் வழியாக ஜீவன் முக்திதாமம் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவம் செய்கிறீங்க. இந்த உலக சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆத்மாக்களுக்கு இந்த உலக சக்கரம் பற்றிய ரகசியத்தையும் படைப்பவர் பற்றிய ரகசியத்தையும் படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். சாதாரண மனிதனாக இருக்கிற நீங்கள் தான் இந்த ஞானத்தின் மூலமாக ஸ்ரீ நாராயணன் ஆகுறீங்க. எப்போ தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு இந்த ஞானத்துக்கு வேலை கிடையாது. 5000 வருஷத்துக்கு நீங்கள் எந்த படிப்பை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் நிரப்புறார். கடவுள் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார். அதுக்கு தான் வரார். அது என்ன பலன்? அரை கல்பத்தின் சந்தோஷம். அதுவும் அதை அப்படியே தூக்கி கொடுக்கல சொர்க்கத்தை, அதற்கான வழியை கொடுக்கிறார். பக்தியின் பலன் ஞானம், ஞானத்தின் பலன் தான் சொர்க்கம். அரை கல்பத்துக்கு நிரந்தரமாக சொர்க்கமாகவே இருந்துடாது. பிறகு அதுவே
துக்கம் கொடுக்கும் நரகமாக ராவண ராஜ்யமாக மாறுது. ஏணிப்படியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ தங்க யுகத்தில் இருக்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் ஏணியில் இறங்க தான் செய்கிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மட்டும்தான் நீங்கள் 16 கலைகளிலும் நிரம்பியவராக உங்களை ஆக்கிக்கிறீங்க. ஆக்கிட்டு கோபுரத்தின் உச்சத்துக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இறங்கி வரீங்க. ஒரு வினாடியும் டிக் டிக்குன்னு நகரும் பொழுதெல்லாம் நீங்கள் இறங்கிக்கிட்டே வரீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு வினாடியும் நமக்கு வயசாகுதோ அது மாதிரி ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியும் இழக்குது. சொர்க்கத்தின் ஆரம்பத்துலேருந்து இப்போ மட்டும்தான் சக்தியை நிரப்பிக்கிறோம். ஸோ நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எங்கே வந்து சேர்ந்து இருக்கிறீங்க. அனைத்தையும் இழந்துட்டீங்க. நோய், அழகு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, காசு இல்லை, நிம்மதி இல்லை, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. சொர்க்கத்திலையுமே இதே மாதிரி நேரம் கடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் குறையும், பட் இருக்கும், பற்றாக்குறையெல்லாம் வராது. இப்போ தான் ஒரு வினாடியில் ஏணி மேலே போய் உட்காந்துக்கிறோம். ஐயப்பன் போய் உட்காந்துக்கிட்டார் இல்லையா, 18 படிக்கட்டுக்கு மேலே, அந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறோம் ஒரு வினாடியில். ஆனால் இறங்கும்போது அப்படி கிடையாது, பொறுமையாக இறங்குறோம். ஏறும்போது லிஃப்ட்டு ஒரே செகண்டு தான், இறங்கும்போது 5000 வருஷம் ஆகுது. யோசிச்சு பாருங்கள், இப்போ 10-15 வருஷத்தில் ஏறுறத 5000 வருஷமாக இறங்குறோம். அப்போ இது லிஃப்ட்டு தானே, புத்தியின் லிஃப்ட்டு. பாபா சொல்கிறாரு, அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் நான் ஒருவனே. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே விகாரத்தினால் பிறந்தவர்களாக, அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும்தான் உண்மையான மகாத்மான்னு சொல்ல முடியும், முழு மகாத்மா. மற்றபடி இந்த கலியுகத்தில் இருக்கிற மகாத்மாக்கள் எல்லாம் காமத்தில் பிறந்தவர்கள், பிறகு சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்திலோ தேவதைகள் எப்பவுமே தூய்மையாக இருப்பாங்க. எந்த விதமான விகாரமும் மனதில் கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த உலகத்தையே நிர்விகார உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி இந்த உலகத்தை தான் விகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே தூய்மையின் அடையாளமே கிடையாது. எல்லாருடைய நடத்தையும் அவ்வளவு மோசமாயிடுச்சு. ஆனால் தேவதைகளுடைய நடத்தை எவ்வளவு ராயலாக இருக்கும் தெரியுமா? அதனால தாங்க பிரதர் லிஃப்ட் அப்படின்னு பாபா சொல்கிறாருங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இந்த நேரத்தை வந்து பாபா அடிக்கடி சிக்கனப்படுத்துங்கள் அப்படின்ட்டு தலைப்பிலே நிறைய பேசுவாங்க. அப்போ நம்ம 5000 வருஷமாக இழந்ததை இப்போ இந்த ஒரு சங்கம் யுக பிறவியில் நம்ம வந்து சேமிக்கணும். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க பிரதர், பிரம்மா பாபாவாலையும் அம்மாவாலையும் முடிஞ்ச விஷயங்களை ஏன் எங்களால் முடிய மாட்டேங்குது, ஏன் அவங்கள மாதிரி வந்து எங்களால் முயற்சி செய்ய முடியல, அவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது. பாபா இது வானிலையுமே இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி அது ஈஸியாக இருக்குன்னா, பிரம்ம பாபா வந்து ஒரு நேரத்தையுமே அவர் வீணாக்கலை. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை பற்றி நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, அவங்கள பற்றி வீணான விஷயமோ நெகட்டிவ் விஷயம் வருது அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய சேமிப்பு கணக்கு காலியாகிட்டு இருக்குது. என்னெல்லாம் நம்ம சேமித்து வச்சோமோ அது எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நம்ம வச்சுருக்கணும். அப்படி வச்சிருக்கும் பொழுது தான் யாரையாவது பற்றினா, அதாவது வந்து தவறான விஷயங்கள், ஒரு அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்கள் நம்மளோட எண்ணத்தில் வருது அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம், இதனால் வந்து நமக்கு நஷ்டம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அந்த எண்ணத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு பாபா நினைவில், பாபா ஞான சிந்தனையில், இல்லை மனசா சேவை செய்கிறதுல நம்ம முழு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நம்ம வந்து இதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் வைக்கணும் ஒவ்வொரு நாளுமே. அப்படி வைக்கும் பொழுது நம்ம பிரம்மா பாபா மம்மா அடைஞ்ச மாதிரி
ஈஸியாக சகஜமாக முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சில நேரங்களில் ரொம்ப அலட்சியம் வைக்கிறோம். ஒரு நேரத்தையுமே வீணடிக்கிறோம் நம்ம சில விஷயங்களை. அப்போ வீணடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீணடித்த விஷயங்களாலே நிறைய விதமான வீண் விஷயங்களும் நெகட்டிவ் விஷயங்களும் நமக்கு வந்து உருவாகிக்கிட்டே இருக்குங்க பிரதர். அப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது தானாகவே ஏற்கனவே ஆத்மா சக்தி இழந்திருக்குது. அப்போ பாபாவின் நினைவின் மூலமாக நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது இந்த வீண் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் திரும்பவும் கீழே இன்னும் தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பாபா ஞானம் இங்கே ஒரு சைட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு சைட் நமக்கு ஒரு பச்சாதாபம் நிலை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஞானம் படிக்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், ஆனால் இந்த விகார விஷயங்களில் நம்மளால் வந்து விட முடியலையே அப்படிங்கிற பச்சாதாபம் படும் பொழுது அதை மாற்றிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பச்சாதாபப்பட்டு இன்னும் அதிகமான மனக்கவலைகளை நம்ம வந்து அதிகமாக புத்தியில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு மன உளைச்சலை கூட நிறைய பேர்த்துக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாங்க பிரதர். நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் இது, நான் இப்போ நம்ம ஞானத்தில் இருக்கிறோம், ஆனால் வந்து சில நேரத்தில் எனக்கு சந்தோஷமாகவே என்னால் உணர முடியல, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வைராக்கியம் வைங்க அப்படிங்கிறார். இப்போ ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு எதை கோலோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம், எவ்வளோ தடைகள் வந்தாலும். இப்போ நம்மளோட கோல் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னா நடுவில் வர இந்த வீண் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் தூய்மை இழக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தடைகள் நமக்கு. ஸோ அதை நம்ம புத்தியில் கவனமாக வச்சுக்கிட்டு காலையில் அமிர்த வேலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இந்த மாதிரி வருதுன்னா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு டக்குன்னு பாபாட்ட புத்தி போகிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த முயற்சியை நம்ம பண்ணுறது கிடையாது. அதனாலே நமக்கு வந்து பாபா நம்ம கூட இருக்கார், அந்த சக்தியை வந்து நம்மளால் உணர முடிகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாபா சொல்கிறாங்க கோபப்படாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். எடுத்த உடனே வந்து உடனே அந்த அமைதியை வந்து நமக்கு என்ன 63 பிறவி அது சமஸ்காரமாக ஆயிட்டதுனால எடுத்த உடனே அந்த அமைதியை எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் நம்ம உறுதியான எண்ணம் வைக்கணும், இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அமைதியாக இருந்தே தீருவேன் அப்படிங்கிற எண்ணத்தை திடமாக வைக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுனா, நாளுக்கு நாள் ஆக 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 அந்த அமைதி சமஸ்காரமாக மாறும். அந்த சமஸ்காரம் தான் நாளடைவில் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு அருகில் கூட்டிகிட்டு போய் வரத்துக்கு சம்பூர்ண நிலையை எடுத்துகிட்டு வரும். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ 63 பிறவிகளாக இந்த 5 விகாரங்களை தான் நம்ம நினச்சி சமஸ்காரமாக மாற்றி வச்சுருக்கிறோம். அப்போ பாபா சொல்கிற சமஸ்காரத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடைகளும் நம்மளுடைய கர்ம கணக்குன்னு நினச்சா கஷ்டமாக ஃபீல் ஆகுங்க பிரதர். கர்ம கணக்குன்னு நினைக்காம ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து டெஸ்ட் பேப்பர்னு நினச்சி இதில் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகியே தீரணும் அப்படிங்கிற நினைவு நம்ம வைக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம அமைதியாகவே அந்த இடத்துல இருக்க முடியும். அப்போ நம்மளுக்கு அந்த கவனம் தேவைப்படுது, அட்டென்ஷன் தேவைப்படுது, திட எண்ணம் தேவைப்படுது, பாபாவோட நினைவு தேவைப்படுது, ஞானம் அப்படிங்கிற அம்பு தேவைப்படுது. இத்தனை விஷயங்களையும் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அந்த ஒரு அமைதி, அந்த தூய்மை, அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த குணங்கள்லாம் நமக்கு தாரணை ஆகிறதுக்கு எளிதாக இருக்குங்க பிரதர். அது மட்டும் இல்லாமங்க பிரதர், இப்போ இந்த டைமில் மட்டும்தான் நம்மளால் முயற்சி செய்ய முடியும், சேமிப்பும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த விகார உலகத்தில் தூய்மைன்ற வார்த்தையே இல்லை. பேச்சிலேயோ பார்வையிலையோ எதுலேயும் தூய்மை இல்லை, எதுலேயும் சுத்தம் இல்லைன்னுவாங்களே, வார்த்தை சுத்தம் இல்லைன்னுவாங்களே, அந்த மாதிரி பழிப்பாவங்களுக்கு அஞ்சாத நடத்தை உடையவர்களாக ஆகிட்டாங்க. ஆனால் தேவதைகளுடைய நடத்தை அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஒரு காலத்தில் நாம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தாலே அந்த மாதிரி ஆக முயற்சி பண்ணுவோம். எல்லோரும் அந்த தேவதைகளுக்கு வந்தனம் பண்ணுறாங்க. காரணம் அவங்களுடைய நடத்தை அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதனால தான் அழுக்கான மனிதர்கள் அந்த தூய்மையான தேவதைகளின் சிலைகள் முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எவ்வளவு சண்டை சச்சரவு, எவ்வளவு குழப்பங்கள், மனிதர்கள் வசிக்கிறதுக்கு கூட போதிய இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது கடவுளுடைய வேலை இல்லை. மக்கள் தொகையை மனிதன் குறைச்சிட முடியுமா? இருக்கிற ஆத்மா எல்லாம் வந்து தானே ஆகணும்.
இங்கே பிறக்கலைன்னா வேறு எங்கேயோ பிறக்க போகிறாங்க. ஸோ அதை கடவுள் தான் மக்கள் தொகையை குறைக்க முடியும். தங்க யுகத்தில் பாருங்கள், ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா உடல்களும் எரிக்கப்பட்டுடும், ஆத்மாக்கள் இனிமையான வீட்டுக்கு போயிடும். எல்லோருமே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்தவர்களுக்கு கொல்லி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வர சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த தொடர்பு ஆத்மாவுடையது, அது போயிடுச்சு. உடம்புக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது கூட இந்த உடம்புக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு போயிடுச்சு. அதை நீங்கள் திரும்பி பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. உடல் சார்ந்த உறவுகளை திரும்பி பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், இதே நினைவில் இருக்கணும். இப்போத்துலேருந்தே அந்த நினைவு இருந்தால் தான் உங்களால் போக முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. எல்லோரும் கண்டிப்பாக வரிசைக்கிரமமாக தண்டனையை அனுபவிப்பார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். யார் முழு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணி ஆவாங்க, தண்டனையிலேருந்து முற்றிலும் தப்பிப்பாங்க. முதல் 8 பேர். ஏன்னா மாலை சும்மா ஒருத்தரை வச்சு மாலை உருவாக்க முடியாது, நிறைய மணிகள் தேவை. ஸோ அந்த மாலையை உருவாக்கியவரைத்தான் மலர் அப்படின்னு, அந்த ஒத்தை மணி சிவனைத்தான் மலர்னு சொல்கிறோம். பிறகு ஜோடி மணியாக இருக்குது, அது இல்லற மார்க்கத்தை குறிக்குது. ஸோ ஜோடிக்கு தான் மாலையை தவிர தனியாக இருக்கிறவங்களுடைய மாலை கிடையாது, சன்னியாசிகளின் மாலை கிடையாது. ஏன்னா அவங்க துறவற மார்க்கம், தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதுக்கு மாலை? அவங்க பாட்டுக்கு தனியாக போய் காட்டில் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு மாலை இருக்குது இல்லையா? ஒன்றா இருக்கும்போது தான் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி இருக்கிறது தான் அங்கே மாலைன்னு சொல்கிறது. அவங்க தான் இணைஞ்சே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டுல போகிறாங்க, கட்டாயிட்டுல மாலையிலேருந்து அருந்து விழுந்த மணி மாதிரியில் போகிறாங்க அவங்க. அதனால் இல்லற மார்க்கத்தினருக்கான ஞானத்தை சந்நியாசி மார்க்கத்தினர் கொடுக்க முடியாது. அவர்களுடைய சந்நியாசம் தூய்மை ஆகிறதுக்கு தான், ஆனால் அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அவங்களும் தூய்மை ஆகுறாங்க, ஆனால் எல்லைக்குட்பட்டது. இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பாங்க, மறுபடியும் போய் விகாரத்தில் பிறப்பாங்க. அதனால் அவங்கள ஹடயோகிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவோ ராஜயோகம், எல்லையற்ற சந்நியாசம். இதனுடைய பலனும் எல்லையற்ற பலன். 2500 வருஷத்துக்கு அனுபவிக்கிறோம் சொர்க்கத்தை. ஸோ அப்படிப்பட்ட ராஜயோக ஞானத்தை பாபா நமக்கு கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை அடைய வைக்கிறார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் ஒரு முறை பாபா இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். அரை கல்பம் சந்தோஷமாக ஆட்சி செய்வீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கம் அதிகமாகிக்கிட்டே வரும். இதைத்தான் சுகதுக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லப்படுறது. பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பாண்டவர்கள் அப்படின்னா வழிகாட்டிகள்னு அர்த்தம். நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறீங்க இல்லையா? வீட்டுக்கு போகிறதுக்கான யாத்திரையை சொல்லி கொடுக்குறீங்க. மற்றபடி ஸ்தூலமான தீர்த்த யாத்திரையை ஜென்ம ஜென்மமாக மனிதர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் மூலமாக யாரும் முக்தியும் அடையலை, ஜீவன் முக்தியும் அடையலை, எந்த முன்னேற்றமும் அடையலை. ஆனால் இப்போ நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த நினைவு யாத்திரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுது. திரும்ப கலியுகத்துக்கு வரமாட்டீங்க. பாபா அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கொடுக்கிறார். நீங்கள் ஜீவன் முக்தியில் போயிடுவீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. மற்றவர்களெல்லாம் முக்திக்கு பரந்தாமத்துக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐயோ 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 ஐயோன்னு அலறல் சத்தம் கேட்கும் உலகழிவின் பொழுது. அதற்கு பிறகு தான் வெற்றி முழக்கம் ஒலிக்கும், அமைதியான சொர்க்கம். வரார் வரார் மகாராஜா வரார். அது எப்போ நடக்கும்? உலகழிவுக்கு பின்பு நடக்கும். இப்போ அந்த இரும்பு யுகத்தின் இறுதி காலம் நடந்துட்டு இருக்குது. அந்த இறுதி காலத்தில் தான் அந்திம கிரியைன்னுவாங்க இல்லையா, கடைசி நேரத்தில் பண்ணுறது. அதைத்தான் நாம் பண்ணுறோம். உயிரோடு இருந்துக்கிட்டு
இதுக்கு அந்திம கிரியை பண்ணுறோம், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு. நிறைய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது. இதோ இப்போ சொல்கிறாங்க, கேரளாவில் வந்தது, ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைட்டில் தான் அது, இன்னும் படமே ஆரம்பிக்கலை, டைட்டிலுக்கே அலறீங்க வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறார். ஸோ அது உண்மைன்னு நமக்கும் தெரியும். அந்த மாதிரி இயற்கை சீற்றம் வரும்பொழுது உங்களால் நினைவு யாத்திரையில் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்றார். ஏன்னா அந்த நேரம் உங்கள் கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா சொத்து எல்லாம் மண்ணோட மண்ணாக போகும்போது அதை பற்றிய சிந்தனை தானே வரும். ஸோ இப்போவே நினச்சி அப்படியே ஆடாத அசையாத உறுதியானதாக உங்கள் மனதை நீங்கள் ஆக்கிக்கிட்டாதான் உண்டு. கடைசி நேரம் இறந்தவர்களின் ஞாபகம் தான் வரும். அந்த நேரம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையவே கிடையாது. முதல்ல முயற்சி கூட அந்த நேரம் பண்ண மாட்டீங்க, பண்ணணுன்ற எண்ணம் கூட வராது, அவ்வளவு குழப்பம் இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இப்போவே நினைவு யாத்திரையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் எரிக்கப்படும், புண்ணிய கணக்கு சேமிக்கப்படும். குறைஞ்சபட்சம் சதோ பிரதானமாவது ஆகிடுங்கன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. சதோ பிரதானம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர்றதுக்கு, அங்கே என்ன பதவின்றது கூட அப்புறம் இருக்கட்டும், யோகத்திலே மூழ்கி ஆரம்பத்தில் வர்றதுக்கு தயாராகிடுங்கன்றார். பாபா சொல்கிறார், நான் மிக புனிதமான இந்த சங்கம யுகத்தில் தான் வருகிறேன் ஒவ்வொரு கல்பத்திலும். இது பிராமணர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சின்ன யுகம். இதோடைய நினைவாக தான் கடலுக்கு நடுவில் துவாரகை கட்டினதாக சொல்லப்பட்டிருக்குது. அது உண்மையில் இந்த கலியுக விஷக்கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தங்க துவாரகையில் வைரமான சங்கம யுகம் இது, அதைவிட உயர்ந்தது. அதனால்தான் உச்சிக்குடுமியை பிராமணர்களின் அடையாளமாக காட்டியிருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? தேவதைகளை விட உயர்ந்தவன் பிராமணன் அர்த்தம். ஸோ அப்படி பிராமணனாக இருக்கிற நீங்கள் தான் தேவதையாகவும் சத்திரியன் வைசியன் சூத்ரனாகவும் பிறகு ஆகுறீங்க. இந்த சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. பிராமண குலம் ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனாலும் உயர்ந்த குலம். ஏன்னா கற்றுக்கிறது இறைவன்கிட்ட இருந்து. இந்த சின்ன யுகத்தில் தான் இறைவனே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் அவருக்கு குழந்தையாகவும் இருக்கிறீங்க, மாணவர்களாகவும் இருக்கிறீங்க, சீடர்களாகவும் இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா நமக்கு அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறார். அந்த மூவருடையவராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த மூன்றும் ஒருவரே. வேற எந்த மனிதனும் அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருந்து சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து தன் கூடவே அழைச்சிட்டும் போக முடியாது பரந்தாம வீட்டுக்கு. அப்படி ஒரு மனிதன் கிடையவே கிடையாது இல்லையா? சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரை பிறந்த எந்த மனிதனாலையும் இந்த ஞானத்தை கொடுத்து கூடவே அழைச்சிட்டு போக முடியாது, உங்களை தூய்மையாக்க முடியாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தங்க யுகத்தில் மரம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். எல்லோருமே சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் மரம் சின்னதாக இருக்குது. எங்கே போச்சு? எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிட்டாங்க. அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் ஒரு சிவத்தந்தை. அவரைத்தான் பதித்த பாவனா தந்தையே வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிடுறோம். இன்னொரு பக்கம் கடவுள் கல்லு முள்ளெல்லாம் இருக்கிறாரு, நாய் பூனையிலெல்லாம் இருக்கிறாருன்றார். அதான் இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? ஸோ எல்லையற்ற தந்தையை, உலகத்துக்கு அதிபதி ஆக்குன தந்தையை எப்படி அவமானப்படுத்துறீங்க? இதுக்கு பேர் தான் ராவணனுடைய தவறான தொடர்பின் பாதிப்புன்னு சொல்கிறது. அவனுடைய தாக்கத்தில் அப்படி சொல்லிட்டீங்க. சத்தியத்தின் துணை உங்கள் படகையை அக்கறை சேர்க்கும், தவறான தொடர்பு உங்களுடைய படகை மூழ்கடிச்சிடும்.
எப்போ ராவண ராஜ்யம் தொடங்கிச்சோ அப்போவே உங்களுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாபா வந்து இப்போ உங்களுடைய நிலையை உயர்ந்ததாக பறக்கும் கலையில் ஏறும் கலையில் அழைச்சிட்டு போகிறார். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுறார். இதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் நன்மை. நீங்கள் தேவதையாகிறதுல அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை. இனி ஒருபொழுதும் உணவில்லாத நிலையோ இயற்கை சீற்றமோ உலக யுத்தமோ எதுவுமே வராது. அதனால் எந்த ஜீவராசிக்கும் எந்த துக்கமும் இருக்காது இல்லையா? பயநாட்டில் மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகளும் அனாதைகளாக இருக்குது. திடீர்னு எஜமானனை காணும், வீட்டை காணும், அதுக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டுக்குள்ளே செல்ல குழந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க அந்த நாய் பூனை எல்லாம். ஸோ அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேவதை ஆகிறதுல தான் இருக்குது. எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டாங்க பெரும்பாலும். இன்னும் மேலே இருக்கிறவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிராகார உலகத்தில் இருப்பவர்கள் இருக்கும் ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு அது வரைக்கும் தான் நேரம் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு. வந்துட்டாங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் போக வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க வரிசை கிரமமாக. இது ஆன்மீக கல்லூரி. இதில் ஆன்மீக தந்தையே வந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ இந்த ஆன்மீகன்றதுக்கு அர்த்தமே ஆத்மா. ஆத்மாவாகிய தந்தை ஆத்மாவாகிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பிறகு எப்போ ராவண ராஜ்யம் வருதோ அப்போ நீங்கள் உங்களுடைய தேவதை உடலை விட்டுட்டு அழுக்கான உடலை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. விகாரத்தில் பிறக்க ஆரம்பிக்கிறீங்க. அழுக்கான ராஜாவாகிறீங்க. தூய்மையான ராஜாக்களின் சிலைகளுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறீங்க கோயில் கட்டி. ஸோ ஆத்மா தான் தூய்மையாகவும் அழுக்காகவும் ஆகுது. ஆத்மாக்கள் எப்போ அழுக்காக இருக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அழுக்கான உடல் தான் கிடைக்கிது. சுத்தமான தங்கத்தில் எப்போ கலப்படம் சேர்க்கப்படுதோ அப்போ அதனால் செய்யப்படக்கூடிய நகையிலும் அந்த கலப்படம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் ஆத்மாவில் அழுக்கு இருந்தால் உடலும் அழுக்காக தான் இருக்கும். உடல் தூய்மையாக வேணும்னா ஆத்மா தூய்மையாகணும். அப்போ ஆத்மாவில் இருக்கிற அழுக்கை எப்படி நீக்கிறது? யோகா அக்னியில் போடுவதன் மூலமாக ஆத்மாவில் இருக்கும் அழுக்கு எரிஞ்சிடும். ஏன்னா தங்க யுகத்து ஆத்மாவில் வெள்ளி யுகத்து துவாபர யுகத்து கலியுகத்து கலப்படங்கள் எல்லாம் கலந்து இருக்குது. ஆனால் சொக்க தங்கமாக இருந்தது அனைத்து ஆத்மாக்களும் சத்தியுகத்தில். இன்றைக்கி செயற்கையாயிடுச்சு, இயற்கையான தங்கமாக இல்லை. இப்போ எப்படி அந்த கலப்படத்தை எல்லாம் நீக்கிறது? அதுக்கு தான் இந்த யோக அக்னி. அதுக்கு தான் யோக அக்னியில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, யோக சிதையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நெருப்பு மேலே யோகா பண்ணுறோன்ட்டு சில யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கும். நெருப்பு மேலே உட்காந்துட்டு பண்ணுறாரு, படுத்துட்டு பண்ணுறாருன்ட்டு. ஸோ யோகா அக்னியில் நாம் உட்காந்துட்டு இருக்கிறத தான் அவங்க ஸ்தூல அக்னியில் உட்காந்துட்டு யோகா பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஈஷா யோகா சத்குரு கூட அப்படி நெருப்பில் காலை இப்படி இப்படி வச்சு ஆட்டுறார். மேலே லைனு, யோகி வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது, நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி. இப்படியெல்லாம் மக்களை ஈர்க்கிறாங்க. ஆனால் உண்மையில் யோக அக்னியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி காம அக்னியில் இருந்து சாம்பலாகி இருந்தீங்க. பாபா உங்களை காம அக்னியிலிருந்து இறக்கி யோக அக்னியில் உட்கார வைக்கிறார். ஒரு தந்தை ஞான கடலை தவிர வேற யாரும் உங்களை இந்த ஞான சிதையில் உட்கார வைக்கவே முடியாது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பக்தி செஞ்சாங்க. திங்கக்கிழமை ஒரு விரதம், செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம், புதன்கிழமை ஒரு சாமிக்கு விரதம். இது இல்லாமல் அங்கங்கே போவாங்க, ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க ஒவ்வொரு நாள். இப்போயே பாருங்கள், இன்னைய வரைக்குமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு போவாங்க, சனிக்கிழமை சனீஸ்வரன், திங்கக்கிழமை சிவன் கோயில், வியாழக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போவாங்க, சனிக்கிழமை
விஷ்ணு கோயிலுக்கும் போவாங்க. இது எத்தனை இருக்குது பாருங்கள். அமாவாசையான ஒரு பூஜை, பௌர்ணமிக்கு ஒரு பூஜை, என்னென்னமோ டெய்லியும். ஸோ அவ்வளோ பக்தி பண்ணாங்க பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள். ஆனால் யாருக்கெல்லாம் பக்தி பண்ணாங்களோ அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா அது ஒரு பொம்மை விளையாட்டு தானே. போகிறாங்க, பொம்மைக்கு மாலை போடுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்க யாருன்னே தெரிலனா அப்போ எப்படி? இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போ நீங்கள் தேவதைகளாக ஆகுறீங்களோ அப்போ பக்தியுடைய அம்சம் கூட இருக்காது. அதனால தான் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் எல்லாமே இடிக்கப்படுது கடைசியில். ஸோ அதோடைய தொடக்கம் ஒன்று வேணும் இல்லை? ஸோ அதுக்கு எங்கேயாவது மசூதி கோயிலை இடித்தாங்கன்னா எல்லாம் பதறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் சொர்க்கம் வரப்போகுது, எல்லாமே போயிடும். ஒரு முஸ்லீம் சகோதரி சொல்கிறாங்க கோயில் இருக்காது, மசூதி இருக்காதுன்றோம். அவங்க சொல்கிறாங்க தரமட்டமாக ஆகிடும்ன்றாங்க. அப்போ எதுக்கு மசூதியை இடித்தா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த நேரத்தில் தெரியல. அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். பக்தி மார்க்கத்தின் அம்சம் கூட இருக்காதுன்றார் தேவதைகள் ராஜ்யம் வரும்பொழுது. ஸோ பக்தி மார்க்கம் எப்போ தொடங்குது? ராவணன் வந்த உடனே தொடங்குது. ராவணன் வர வரைக்கும் பக்தி தொடங்காது. எப்போ பக்தி பண்ணுறாங்களோ அப்போ விகாரம் வந்துடுச்சின்னு அர்த்தம். அதனால தான் விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா அது பக்தி. பக்தி தொடங்குதுன்னும் போது பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பாவத்தை விட்டுட்டாங்க, பக்தி பண்ணக்கூடாது. அவங்களும் பக்தி தான் பண்ணுறாங்க, விக்கிரக ஆராதனை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்றைக்கி குரான் படிக்கும்போது தான் அது புரிஞ்சுது. ஸோ அதை அவசியம் பாருங்கள், நல்லது. ஸோ நம்ம ரொம்ப நிறைய ரகசியங்களை சொல்லி குஷிப்படுத்தின பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தண்டனையிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்காக வெற்றி மாலையில் மணி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க இல்லையா? வெற்றி மாலையிலும் மணி ஆயிடுறீங்க, தண்டனையிலிருந்தும் தப்பிச்சிடுறீங்க. ஸோ அந்த முயற்சியை நீங்கள் பண்ணுறதன் கூடவே மற்றவர்களையும் பண்ண வைங்க. ஆன்மீக வழிகாட்டியாகி ஒவ்வொருத்தரையும் சாந்தி தாமத்துக்கு போகக்கூடிய யாத்திரைக்கு வழிகாட்டுங்கள். உங்களுடைய நினைவு யாத்திரையை அதிகப்படுத்தி பாவங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராகுங்கள். உங்களுடைய ஆத்மாவை யோக அக்னியில் போட்டு சொக்க தங்கமாக்குங்கள், சதோ பிரதானமாக ஆகுங்கள். செம பவர்ஃபுல்லான வரதானம். ஒவ்வொரு வினாடியையும் இது என்னுடைய கடைசி வினாடி அப்படின்னு நினைத்து சதா எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள், தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இதுதான் என்னுடைய கடைசி நொடின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இல்லையா? இவ்வளோ நாள் நான் இருப்பேன் அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதனால் பாபா சொல்றார், ஒவ்வொரு நொடியையும் உங்களுடைய கடைசி நொடியாக கருதுங்கள். எப்போவுமே எவர் ரெடியாக இருங்க. இந்த உடலை விடுவதற்கு எப்படி விடணுமோ அப்படி விடுவதற்கு தயாராக இருக்கணும். ஸோ எவர் ரெடியாக இருக்கிறது அப்படின்னா தீவிர முயற்சியாளராக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் தீவிர முயற்சி. அதனால் உலகழிவுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிடுவேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ நீங்கள் நிரந்தரமாக பற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்களோ, பாவ எண்ணங்களிலிருந்தும் வீண் எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களை எவர் ரெடின்னு சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் யாரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன், நெகட்டிவாக நினைக்க மாட்டேன், விகார எண்ணங்களை வரவிட மாட்டேன், ஞானத்தை தவிர எதை பற்றியும் பேச மாட்டேன். இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா யாரை பற்றி பேசுங்களோ அவங்க நினைவில் சரீரத்தை விடுவீங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் எவ்வளவு காரியம் இருந்தாலும், சேவையாக இருக்கட்டும், அலௌகிகமாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக போய் மாட்டிக்கக்கூடாது, விடுபட்டு இருக்கணும். இல்லையா? நான் பாபா கிட்டே போயிட்டுருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், இதே தான் ஞாபகம் இருக்கணும்.
இந்த நினைவோடு தான் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யணும். இந்த நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறதுக்கு கூட கோபத்தின் அம்சம்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இப்படி தான் நடக்கணும், அது அப்படி தான் நடக்கணும், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி எப்படின்னு ஆவுனா குற்றம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அது கோபத்துடைய அம்சம் அப்படின்வாங்க. ஸோ நிறைய இடங்களில் கணவன் மனைவிக்கு இடையில், அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில், குழந்தைங்க சில சமயம் அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஸோ அப்போ என்னென்னா சட்டம் இதுதான் ரைட்டு, ஸ்கூலில் படித்ததை வச்சு இதுதான் ரைட்டு, நம்ம வளர்ந்த வளர்ப்பை வச்சு சில நம்பிக்கை வச்சு இதுதான் ரைட்டு, இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவும் கோபத்தின் அம்சமே. அதுதான் பயங்கரமாக இப்போ நிறைய டைவர்ஸ்க்கெல்லாம் காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அதனால் அப்படியே நாடகப்படி போக விடுங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுல மட்டும் கவனம் கொடுங்க. இல்லை அதை மாற்றணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கோபத்தின் அம்சம் இருக்குது. ஞானமே எப்படி கொடுக்க சொல்கிறாரு? கடைசி வரைக்கும் கொடுக்க சொல்கிறார். கருணையினால் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் மாறாட்டினாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாமல் கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த தேல் கதை சொல்லுவாங்களே, தேல் கத்திக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் பிராமணனுடைய குணம் அதை காப்பாற்றுறதுன்ட்டு. ஸோ தேலை போய் காப்பாற்ற தேவையில்ல, மனிதர்களை காப்பாற்றுறோம். அதுக்கு அன்பாக இந்த ஞானத்தை சொல்கிறோம். அவங்களுக்குள்ள அகங்காரம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த நேரம் எட்ட வந்துடணும். ஆனால் எப்போவுமே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நாள் மாறுவாங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களே கூட வந்து சொல்லுன்னுவாங்க, இவன்லாம் எங்கே கேட்க போகிறான்ட்டு அந்த நேரம் உங்களுக்கு எண்ணம் வரக்கூடாது. டக்குன்னு சொல்லணும். அவமானப்படுத்துகிறாங்களா, பரவாயில்ல வாங்கிக்கணும். அப்போ தான் கோபத்தின் அம்சம் கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஓம் சாந்தி.